ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்குது? இன்னும் வந்துட்டு குரூப் 4 எக்ஸாம் நினச்சே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இன்னும் வந்துட்டு அதை நினச்சே வந்துட்டு புலம்பிகிட்டு இருக்கிறது, ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு போதும். ஃபீல் பண்ண வரைக்கும் அடுத்த எக்ஸாம் நமக்கு குரூப் 2 வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்காக நம்மளுடைய எஃபர்ட் போட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா குரூப் 4ஓட அடுத்தடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்துட்டு வேறு லெவலில் நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணி எக்ஸாம்ஸ் எல்லாமே டஃப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் ஒரே ஸ்டாண்டர்ட்லேயே வந்துட்டு கொஷின் இருக்குமான்னு கேட்டால் அந்த ஸ்டாண்டர்ட்லேயே வந்துட்டு கொஷின்ஸ் வந்துட்டு வராது. அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுடைய மைண்டை நம்மளே வந்துட்டு தயார்படுத்திக்கணும். ஸோ இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு மைண்டில் வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்த வீடியோஸ், என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்டடி ஓரியன்ட் வீடியோஸ் தான் வரும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இப்போ தான் ஒர்க்கு போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ வந்தவுடனே சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தேன். ஸோ நிறைய நியூஸஸ் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய நியூஸஸ் இன்றைக்கி கூட பார்த்தேன். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஒரு அரசியல் அப்படின்னே சொல்லலாம். பாலிடிக்ஸ் நடக்குது டிஎன்பிஎஸ்சியை வச்சு. அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ஸ் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்காக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வச்சு ஒரு அரசியல் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை யாருமே எதையுமே நம்ப வேண்டாம். ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே நம்பி உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய டைமில் எப்படி எஃபர்ட் போட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் முடிஞ்ச குரூப் 4 நினச்சி நம்ம வந்து பேசிகிட்டும் இருந்தோம் அப்படின்னா அது தப்பு தான். வேணால் நம்ம கன்வே பண்ணலாம், நம்மளுடைய போராட்டங்கள், ஆதங்கத்தை வந்துட்டு மெயில்ஸ் மூலிமா நம்ம தெரிவிக்கலாம். ஏன்னா எந்த சிலபஸ் எங்கேருந்து எடுத்திருக்கீங்க, சோர்ஸ் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கிட்ட அது வந்துட்டு கட்டாயம் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எந்த சோர்ஸுமே இல்லாமல் எங்கேருந்து படிக்கிறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், கிளாரிட்டி அப்படிங்கிறது நமக்கு அவங்கக்கிட்டேருந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மெசேஜாக நம்மளுடைய இதை வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம். மற்றபடி வந்துட்டு போராட்டங்கள் அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அடுத்தடுத்து பாருங்கள். இப்போ குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்து குரூப் 2ஏக்கான ரிசல்ட் வரும். அடுத்தடுத்து வந்துட்டு யூடியூப்லேயும் வந்துட்டு நிறைய போட்டுட்ருக்காங்க போஸ்ட்டு. ஸோ யாரெல்லாம் எப்படியெல்லாம் சக்ஸஸ் பண்ணி வின் பண்ணாங்க அப்படிங்கிற போஸ்ட் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளும் அந்த பிளேஸில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மட்டும்தான் க்ரியேட் ஆகுதே தவிர எக்ஸாம்ஸ் இப்படி ஆயிடுச்சு அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தாட்டே வரமாட்டேங்குது. அடுத்த எக்ஸாம்லேயாவது பர்ஃபார்ம் பண்ணி உள்ளே போயிடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் எங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அதை நினச்சே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காமல் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணி போங்க. ஸோ அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷன் ஸ்டடி ஓரியன்ட் வீடியோஸ் தான் வரும். ஸோ என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீழே டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய வீடியோவில் எப்போவுமே ஒரு நெகட்டிவ் வேலையோ நெகட்டிவாகவே வந்துட்டு நான் சொல்லவே மாட்டேன். சொல்லியிருந்தால் அதுக்கு வந்துட்டு மன்னிச்சிக்கோங்க. ஏதாவது நெகட்டிவ் வேலை உங்களுக்கு வந்துட்டு அது எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஐ எம் ரியலி சாரி. பாசிட்டிவாக நினைங்க, பாசிட்டிவாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிட்டு போங்க. ஸோ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், இல்லை வேறு யாராவது நியூவாக பார்க்குறவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸாக கூட இருக்கலாம். அதுக்காக டிஎன்பிஎஸ்சியே வேண்டான்னு போங்க, ப்ரிப்பரேஷனே பண்ணாதீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம பண்ணல அப்படின்னா உலகத்தில் யாராவது எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான மெம்பர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்கள யாராவது இதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, அதுலேயும் பாஸ் பண்ணி போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை நினச்சி நம்ம கவலைப்பட்டு நான் அதை விட்டுட்டு போகிறேன், எனக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வேண்டாம், நான் ப்ரைவேட் ஜாப் போய்க்கிறேன், ப்ரைவேட் ஜாப் போகணும் போகிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி எப்படின்னு சொல்லிட்டு அதில் எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நம்ம இப்போ நாள் கணக்காக நிற்கணும், டைமிங்க்கு போகணும், ஈவினிங் வந்து டைம் இருக்காது, வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, சாட்டர்டே சண்டே ஒர்க்கு, சேல்ரி வெரி லோ சேல்ரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மனசில் வச்சுட்டு படிங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.